உங்களுடைய அஷ்டமத்துல இருந்து உங்களுடைய ராசி அதிபதி 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால நோய்கள் சம்பந்தப்பட்ட தீவிரம் அப்படின்றது அதிகரிக்கும். இல்ல அப்படின்ற பட்சத்துல குரு உச்சம் 8ஆம் இடத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா 4ஆம் தேதி அவர் பயிற்சி ஆகி போறதுனால ஒரு 20 டேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில உறவுகளுக்கு போய் நீங்க ஹெல்ப் பண்றது இதெல்லாமே மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் தான். அதனால யாருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட இந்த காலகட்டம் இந்த தனுசு ராசி என்பவர்கள் ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள், ஆடிட்டர்ஸ், அட்வொகேட்ஸ், டாக்டர்ஸ், இந்த மாதிரியான சர்வீஸ் ஓரியன்டா ஒரு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு உலகெங்கும் இருக்கும் டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சுக்கிரனினுடைய பெயர்ச்சி. இந்த சுக்கிரன் பெயர்ச்சி பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் 26ஆம் தேதி தன்னுடைய ஆட்சி வீடான அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சியாகி வருகிறார். இது கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்களுக்கு, அதாவது 19ஆம் தேதி 12வது மாதம் 19 டிசம்பர் வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில இருக்க போறார். இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் மீது அந்த குருவின் பார்வை படுறதுனால இந்த மாதம் என்னென்ன மாதிரியான சில விஷயங்கள் நடக்க போகுது ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும். இந்த குருவும் சுக்கிரனும் பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக காரகத்துவத்தை சார்ந்த கிரகங்கள். ஒவ்வொருவருக்கும் மாதம் மாதம் இருக்கக்கூடிய சில பொருளாதார ரீதியான சில பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக தான் இந்த சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். இந்த சுக்கிரன் பயிற்சியில தான் நமக்கு சில வருமானம் வரும், சில வருமானத்துல தடைகள் வரும், ஏதாவது ஒரு இடத்துல வருமானத்தை கொடுத்து நம்ம லாக் ஆயிடுவோம். இந்த மாதிரியாகலாம் இந்த சுக்கிரனின் பெயர்ச்சி வெவ்வேறுபட்ட வருமானத்துல இருக்கக்கூடிய சில பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கு. இப்போ அதை பத்தி நம்ம இந்த பதிவுல டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான ஒரு பலன்கள் இருக்க போகுதுன்றத பார்க்கலாம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. தனுசு ராசி அன்பர்கள், இந்த சுக்கிரன் பயிற்சி உங்களுடைய விரயஸ்தானத்துல நடக்க போகுது. இந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுடைய 6ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த ருணரோக சத்ருஸ்தானாதிபதி, உங்களுடைய லாபாதிபதியும் கூட இந்த சுக்கிரன் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. அதனால நிறைய தனுசு ராசி அன்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரு தொழில் செய்யறதா இருந்தா கடன் வச்சுதான் தொழில் செய்வாங்க. தொழில்ல கடன் இல்லாம இவர்கள் இருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி பிரைவேட் ஜாப்ஸ்ல ஒர்க் பண்றவங்களும் அதிகப்படியான ஒரு பர்சனல் லோன் அப்படின்றத வச்சுக்கிட்டே இருப்பாங்க. பர்சனல் லோன், ஹோம் லோனு, என்னென்ன லோன்லாம் இருக்கோ இது எல்லாத்தையுமே வைத்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க. கடன் இல்லாம இவர்களால வாழவே முடியாது. அதே மாதிரி அந்த வருமானம் அப்படின்றது இவர்களுக்கு அதிகரிக்காது. என்னதான் உழைச்சாலும் 24 மணி நேரம் உழைச்சா கூட இவர்களுக்கு வரக்கூடிய வருமானம் 50% தான் வருமே ஒழிய ஒரு 70%, 80%. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா இவர்களோடய டிராவல் பண்றவங்க நல்ல சோம்பேறிகளா இருப்பாங்க. ஆனா அவங்க நல்ல வேலை செஞ்சு அவங்களுக்கு நிறைய வருமானம் வரும். இவர்களை விட ஒரு 2 மடங்கு உழைப்பவர்களாக இருப்பாங்க. இவர்களுக்கு வருமானம் அப்படின்றது அப்படியே கம்ப்ரஸ் ஆகி வந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அம்பு ஒரு இடத்துல நீங்க டார்கெட் பண்றீங்க அப்படின்னா அது வேற ஒரு இடத்துல போய் விழும். அந்த அளவுக்கு அந்த டார்கெட்டை உங்களால அச்சீவ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும். உங்களுடைய லாபாதிபதி இப்போ விரயத்துல வர்றதுனால தொழில் ரீதியான விரயங்கள் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரம், சில கடன்களை அடைப்பதற்குண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுது. தொழில் ரீதியான கடன்கள் இருக்கு அப்படின்னா அந்த கடனை அடைச்சிடணும்னு சொல்லி அதுக்காக விடாம முயற்சி செய்து உழைக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருக்க போறீங்க. இந்த தனுசு ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல மிகப்பெரிய அளவுக்கு ஏமாந்த ஒரு இடம் அப்படின்னா அந்த உறவுகள் மீது, அது உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியாக எந்த உறவுகளாக இருந்தாலும் அந்த உறவுகள் மீது அதிகப்படியான ஒரு ஏமாற்றம் அப்படின்றது இருந்திருக்கும். அதாவது நீங்க நம்பினவங்களே உங்களை புறமுதுகளை குத்திருப்பாங்க. இவங்களுக்காக நீங்க நிறைய செய்திருப்பீங்க. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா உங்களை ஒரு தூசிக்கு கூட மதிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்றது இப்பதான் உங்களுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்திருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம், இந்த சுக்கிரனுடைய பயிற்சி இந்த மாதிரியான உறவுகள்ல இருந்து எல்லாம் உங்களுக்கு ஒரு விரிசல் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். அவங்களை விட்டு விலகியே இருப்பீங்க. எதுக்கு நம்ம போய் அவங்கள போய் பார்த்துக்கிட்டு
பார்த்துக்கிட்டு நம்ம அவங்களுக்கு போய் செஞ்சுக்கிட்டு அந்த மாதிரியாக ஒரு மன வெறுப்போடு அந்த உறவுகள்ல இருந்து விலகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். உங்களுடைய அஷ்டமத்துல இருந்து உங்களுடைய ராசி அதிபதி 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால நோய்கள் சம்பந்தப்பட்ட தீவிரம் அப்படின்றது அதிகரிக்கும். இல்ல அப்படின்ற பட்சத்துல இந்த கடனுடைய நெருக்கடி அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். கடன்காரங்களின் தொந்தரவு அதிகரிக்கும். இல்ல அந்த கடன்னால வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். இல்ல தொழில் ரீதியான சில வழக்குகளையும் சொத்துக்கள் ரீதியான சில வழக்குகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கு. அதனால இந்த காலகட்டம் பெருமளவு நீங்க டென்ஷன் ஆகாம இருந்தாலே போறோம். உங்களுடைய மனநிலை ஒரு பக்குவப்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அந்த குரு உச்சம் 8ஆம் இடத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா 4ஆம் தேதி அவர் பயிற்சியாகி போறதுனால ஒரு 20 டேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகள், அதாவது ஒரு 10,000 ரூபாய் இருக்கு அப்படின்னா ஒரு 35,000 ரூபாய்க்கு உங்களுக்கு செலவு காத்துட்டு இருக்கும். அந்த அளவுக்கு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கா உங்களுடைய செலவுகள் அப்படின்றது காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த தனுசு ராசி என்பர்கள் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரம். அங்க பதவி உயர்வு, அங்கீகாரம், நல்ல ஒரு செயல்கள், மாற்றங்கள், உங்களுடைய குடும்ப உறவுகள் மீதான ஒரு முன்னேற்றங்கள், இது எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். அங்க சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரம். இந்த தனுசு ராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும், இந்த இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டம் இந்த தனுசு ராசி என்பர்கள் ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள், ஆடிட்டர்ஸ், அட்வொகேட்ஸ், டாக்டர்ஸ், இந்த மாதிரியான சர்வீஸ் ஓரியன்டா ஒரு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரயாணங்கள், உங்களுடைய தொழில் ரீதியாக உங்க ப்ரொஃபஷனல் ரீதியான ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கும். அதாவது மீடியால இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். ஆனா ஒரு சின்ன ஒரு ஏமாற்றம். நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய வருமானத்தை கொண்டு போய் யார்கிட்டயாவது கொடுத்து லாக் பண்ணக்கூடிய ஒரு நேரம். அதாவது மீடியால இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய வருமானத்தை எங்கேயாவது போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இல்ல யாருக்காவது கடன் கொடுக்கறது. என்னுடைய தெரிந்த நண்பர், என்னை விட அவருக்கு ஒரு பெரிய வெல்விஷர் யாருமே கிடையாது, அந்த மாதிரியான சில உறவுகளுக்கு போய் நீங்க ஹெல்ப் பண்றது, இதெல்லாமே மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் தான். அதனால யாருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கொஞ்சம் ஒரு அடி டிஸ்டன்ஸ்ல இருக்கிறது நல்லது. இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படி ஒரு மாசம் இருந்துக்கிட்டீங்கன்னா போறோம், மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு சேஞ்சஸ் கிடைச்சிடும். அடுத்து உங்களுடைய ராசிக்கு அவர் கடந்து வர்றதுனால நிறைய ஒரு சேஞ்சஸ் இந்த ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.